அஸ்ஸலாமு அலைக்கும். சொர்க்கத்தில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த கனியை சாப்பிடாதீங்க, நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூண்டுதனால போய் சாப்பிட்றாங்க. அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு, நீங்கள் வந்து இதை நான் சொன்ன கட்டளை மீறினதுனால இங்கே இருக்கிறது லாய்க்கு இல்லை அதனால சொல்லி பூமிக்கு இறக்கி விட்டுறான். அப்படி பூமிக்கு இறக்கி விட்டாக்க அது சொர்க்கம்னா பூமி என்ன இது நரகமா? சொர்க்கத்துலேருந்து பூமிக்கு இறக்கி விட்டு அல்லாஹ் தஆலா, அப்போ பூமி நரகமா? பூமி நரகம்னு சொல்லல, பூமி நரகம்னு சொல்லல, பூமிக்கு இறக்கி விட்டுருக்காங்க. நரகத்தில் கொண்டு போய் போடல அவங்க. நதியை ஒரு நதியை அல்லாஹ் நரகத்தில் போடுவானே, நரகத்தில் போடல, உலகத்துக்கு இறக்கி வச்சான். அதுதான் உலகத்துக்கு இறக்கி வச்சாமல் நரகத்துக்கு கொண்டு போடலை. பூமி நரகமாகிடுமா? அதுதான் பூமிக்கு தான் அனுப்பி வச்சானே வழியே நரகத்தில் போடலை. அவங்களுக்கெல்லாம் நரகம் உள்ளே இருக்காது. எப்படி ஒரு நம்பியை நரகத்துக்கு போடுவாங்க? பெரிய பாவமான விஷயம். அப்படி இருக்காது. அவங்கள மேலே இருந்து கீழே இறக்கினாங்க. இப்படி மேலே இருந்து கீழே இறக்கினாங்க அல்லாம வேற நரகத்துக்கு இறக்கினதுன்னு சொல்லிடுறாரு. பூமி நரகமாகாது. சைத்தானுக்கு எல்லாரும் உருவம் கொடுத்துருக்குறாங்க. சைத்தானுக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் தான் கண்ணுக்கு தெரியாத எல்லா பொருளுக்கும் உருவம் கொடுத்துருக்குறாங்க எங்களோட மனிதர்கள். அதில் விசேஷமாக மூளை மாதிரி தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி சைத்தான், மலாய்க்க மாதிரி, இப்படி ஜீன்கள், இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உருவத்தை கொடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க. சைத்தான்ன்றது எது? சைத்தான் மோசமான ஒரு வேலையை செய்கிறவன் சைத்தான். ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு மோசமான வேலையை செஞ்சு கொடுக்குறான், அவன் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் செய்தான், அவன் செய்தான். அதே போல் கெட்ட விஷயங்களை உண்டு பண்ணுகிறவங்க அவங்களையும் செய்தாங்க. வேறொன்று வர தேவையில்லை. உங்களை பற்றி ஒருவரை பற்றி இன்னொருவர் மோசமாக கதைக்கிறது, அதுவும் செய்தாங்க. அந்த மாதிரி தான் அது ஏற்பட்டது. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்க சொல்லி செய்யாது செய்தான். ஏன்னா அவங்க செய்தான்னு பேர் வச்சது, அவன் நல்ல வழிக்கு வழிபடலை, அல்லாஹ் சொன்னதுக்கு வழிபடலை, அதனால செய்தான் வெட்டி. எது நாங்கள் கடைசியாக நினைக்கிறோமோ அது செய்தான். சைத்தானுக்குள்ள வேலையை செஞ்சவங்கன்னா சைத்தான். அது பொதுவாக எங்களோட மனதிலிருந்து வரக்கூடியவை. பொதுமக்களுடைய மனதில், பொதுமக்கள்னா பொதுவாக மக்கள், அவங்களுடைய மனதிலிருந்து வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட நடத்தைகள். இப்போ காகம் கொண்டு வந்து என்ன செய்யுது, திடீர்னு ஒன்றை தூக்கின்னு போயிட்டு வீட்டுக்குள்ளே போகுது. அப்போ பார்க்க பாருங்களால சைத்தான் கொண்டு போயிட்டது என்று சொல்லுவோம். அப்போ அவருக்கு அந்த காகம் சைத்தான். அது அந்த மாதிரி வேலை செய்யும் சில விஷயங்கள். ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்களேன், அந்த சைத்தான் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறானே அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அப்போ உண்மையிலே சொல்கிறாங்க, சைத்தானை கண்டறிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அது விளக்கம் இல்லை. அது விளக்கம் இல்லை. அது சைத்தான் இருந்தாலே வேறு என்ன மோண்டு என்று நினைச்சு விடுறாங்க. சைத்தான் இப்ளீஸ் என்னமோ நினைச்சு விடுறாங்க. எங்களுக்குள்ளே தான் நடந்தது. அதுக்கு நாங்கள் உருவம் கொடுத்து பேசலாது. உருவம் இல்லாமல் செய்யணும். இதுக்கு உருவம் இருக்கா? காகம் ஒன்றத்தில் இருக்க போடுதுன்னா அது செய்தான், அதுக்கு பேர் செய்தான். அதைத்தான் நாங்கள் செய்தான்னு சொல்லணும். பாதுகாவல் தான் வந்து இருந்துட்டு எல்லாம் செஞ்சு போட்டுட்டு
சைத்தான் வேலை செஞ்சு போயிட்டான். இதனால் அவன் மோசமாக கரைச்சிட்டு போயிட்டான். அவனே இவர் சொல்கிறாரு சைத்தான் சைத்தாண்ட வேலையை செஞ்சு மனுஷன் தான் செய்கிறான். மனுஷன் தான் அவர்கள் சைத்தானாக மாறுறான். இதுதான் சைத்தானுடைய விளக்கம். இல்லாமல் எங்கேயோ ஒன்று இருக்குதா, அங்கே வருது இங்கே வருது இது பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறாங்க. உருவம் இல்லாத ஜின்னை பிடிச்சி இந்த போத்துக்குள்ளே போடுறாங்க, அடைக்கிறாங்க. அப்படி இருக்குது. ஜின்னை கல்யாணம் பண்ணுறாங்க, பொம்பளை ஜின்னை. ஒரு ஆலிம்சா எங்கள் ஊரில் இருக்காரு. எங்கள் ஊரில் எல்லாம் கொஞ்சம் அடுத்த ஊரில். அவரை பற்றி கேள்விப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு ஜின்னை கல்யாணம் முடிச்சிருக்காரு, ஒரு பொம்பளை ஜின்னை. நான் என்ன பிள்ளைகள் பிறந்ததான் ஜின்னை புள்ள வரும். அது எப்படி இருக்கு இதெல்லாம் பாருங்க, கற்பனைகள். நாங்கள் தேவையில்லாத கற்பனைகளை மனதில் வச்சு யோசிச்சு கூட இந்த மாதிரி இருக்கும். சைத்தானோண்டே பயப்படுறாங்க. சைத்தான் வந்து ஏதாவது இப்போ வரேன்னு சொல்கிறாங்க, இது ஒரு சாப்பாட்டை ஒரு 4-5 வீடு தள்ளி கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ வீட்டில் என்ன செய்கிறாங்க, அந்த சோத்துக்கு மேலே கறியை வைக்கிறாங்க. கறியை வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சைத்தான் வராமல் இருக்கும் அப்படிதான் சொல்கிறாங்க. சைத்தான் வராமல் இருக்கும். அப்போ அதனால் என்ன செய்யுது, இந்த கறியை வச்சு கொண்டு போய் கொடுக்குறது. அப்போ ஒன்றும் ஆகாது. அப்போ கறிக்கு இந்த கறியை வச்ச காரணம் என்ன, அதில் கார்பன் இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அது வெளியில் இருக்க வந்து வரக்கூடிய கெட்ட, இந்த மரத்துக்கு வரக்கூடிய கெட்ட அந்த இதுகளை அந்த கறி நீங்கி போகும். அதுக்காக தான் சொல்கிறது, சயின்ஸ் தானே அது. அதை தெரியாமல் நாங்கள் என்ன சொல்கிறது, சைத்தானுக்கு சைத்தான் வராமல் போட்டு அனுப்புறது. பொதுவாக எல்லாரும் பொங்கல் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அதுவும் சைத்தான் தான். இந்த கரியமில வாயு அதுவும் சைத்தான் தான். அது வந்து இதில் பட்டுதுன்னு சொன்னால் நோய் உண்டாகும். கரியமில வாயு சைத்தான் தான். கரியமில வாயு தான் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ நாங்கள் நினைக்கிறது வேற மாதிரி. இது இந்த பொம்பளையில் பழைய காலத்து செய்திச்சு ஆஃபீஸுங்க அனுப்பிட்டு அப்படியெல்லாம் தேவையில்லை. கறி வைக்க தேவையில்லை, சும்மா கொண்டு போங்க அப்படின்னு. அது எவ்வளோ மூடியிருந்தாலும் போய் அதை சேர்ந்து கொள்ளும். அந்த நேரத்தில் வயிற்றால கொண்டு வந்த சாப்பிட்ற நேரத்தில் வயிற்றால போகும், அது வரும் இது வரும் எல்லாமே வந்துடும். சைத்தான் செஞ்ச வேலை. கடைசியில் என்ன பேர், சைத்தான் செஞ்ச வேலை. நம்ம பொல்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். மனிதன் நல்ல மனிதன் செய்யாத வேலையெல்லாம் சைத்தான் செய்யும். சைத்தான்னா எங்கே போகும், அதுக்கு ஒரு உருவம் வைக்கிறோமா, காலத்தை போட இல்லை அதை போட இதை போட அங்கே பறந்து கொண்டு தெரியுது. சைத்தான் இதுதான் சைத்தான், வேற எதுவும் சைத்தான் இல்லை. அதனால இந்த சைத்தான் குணங்கள் எங்களுக்கு வரக்கூடாது. அப்போ சைத்தான் குணம் ஒருத்தனுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் சைத்தான் தான். இவர் போய் இவரை பழச்சிட்டு வந்துச்சுன்னு வைப்போம். அவனோட அண்ணனோட இவருக்கு போய் இவர் என்ன வேலை செஞ்சாரு, சைத்தான் வேலை. என்ன சாவலாம் அந்த மாதிரி வேலையும் செய்யக்கூடாது. சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் போய் ஏதாவது ஒன்றை போட்டு அவர் என்ன செஞ்சார், அவர் செஞ்சது சைத்தான் வேலை. அப்போ இந்த வேலையெல்லாம் சைத்தான் வேலை, சைத்தான் செய்கிற வேலை.
அந்த சைத்தான் தான் அந்த இடத்துலையும் வணங்க முடியாதுன்னு சொன்னது மனதுக்குள்ளே இருந்து. நீ சைத்தான் போ, நீ காப்பிரா கொண்டு வருகிறேன் அல்ல. அப்போ சைத்தான் உள்ள உள்ளவங்க எல்லாருமே அந்த நிலையில் உள்ளவங்க தான். அதுக்கு பயப்படும். எதுக்கு இந்த மாதிரி சைத்தான் வேலை செய்யறதுக்கு பயப்படும். ஏன்னா அல்லாவுக்கே சைத்தான் வேலை செஞ்சுட்டானே இல்லையா? அது நல்லா அது தேவைக்கூடிய அளவில் இருக்கும். பாவி சொல்றது நாங்கள் அதுக்கு மறுமொழி சொல்லக்கூடிய அளவில் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால் நாங்கள் மற்றவங்களோட பேசுகிறத நிறுத்திடுவோம். அப்படி இல்லை, காதுக்கு சும்மா கொஞ்சம் நஞ்சமாக கேட்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சமைச்சது வாங்கி மரியாதை செய்யணும். வாங்கி சொல்கிறாங்கண்டா பேச அதே பேசாமல் இருக்கணும்னு சொல்கிறது. வாங்க சொன்னால் நாங்களாம் பேசிக்கொண்டு இருக்கணும். அனுமதி சொல்லணும். என்ன மரியாதைன்னு சரி. சல்லாசனத்துடைய அதிசயத்துக்கு அப்போ பாங்கு சொல்ல போவது பேசும்போது நாவு மரண தருவாய் கரிமா சொல்ல தருமாறும் அதிமொழி அதிசில் வந்துட்டு பாங்கு சொல்லும் போது பேசுபவர்களுடைய நாவு மரண தருவாய் கரிமா சொல்ல தருமாறும். அது எதுக்காக சொன்னேன்? அது எதுக்காக சொன்னாங்க அந்த மாதிரி? இல்லை ராமி சொல்ற சத்தம் எல்லாருக்கும் கேட்கணும். எல்லா மக்களுக்கும் வாங்கி சொல்ற சத்தம் கேட்கணும். அப்படியா இருந்தால் தானே அவங்களுக்கு டைம் ஆகிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் சத்தம் போட்டு இருந்தா வாங்கி சொல்ற சத்தம் கேட்குமா? சவுளம்பி இந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன பண்ண சொல்லுங்க. லவ்ஹுல் மஹ்பூல் அது வந்து பெரியவங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது பார்க்குறவே அவளியா கிடையாது, அதை மாற்றி அமைக்கிறவன் தான் அவளியா. அதை பார்க்குறவே அவளியா கிடையாது, அதை மாற்றி அமைக்கிறவன் தான் அவளியா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றி கொஞ்சம் லவ்ஹுல் மஹ்பூல் அதை பார்க்குறவன் அவளியா கிடையாது, அதை மாற்றி அமைக்கிறவன் தான் அவளியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க சொல்லுங்க கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் வரைக்கும் சொல்லுங்க. சொல்ல மீனிங் இருக்கா? பார்க்கறது லவ்ஹுல் மஹ்பூல் அவங்க ஞானக்கண்ணால பார்க்கறவன் அவளியா கிடையாது, அதை மாத்தி அமைக்கிறவன் தான். மாத்தி அமைக்கிறது மாத்தி அமைக்கிறா எப்படி மாத்தி அமைக்கிறது? லவ்ஹுல் மஹ்பூல்ல மாற்ற முடியுமா? அல்லாஹ் தானே அதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிக்க. இப்போ போட்டிய விஷயம் எல்லாம் மாற்றக்கூடிய விஷயங்கள் அல்ல, வரக்கூடியதான் அதில் எழுதப்பட்டிருக்கு. இனி லவ்ஹுல் மஹ்பூல்னா என்ன? எதுக்கு லவ்ஹுல் மஹ்பூல்னு சொல்றது? அது பெரிய பலகை உண்டு. லவ்ஹுல் மஹ்பூல் பாதுகாக்கப்பட்ட பலகை எங்க வச்சிருக்குது? வைக்கப்பட்ட இடம் எங்க எங்க வச்சிருக்காங்க? பார்த்தா அறிவோம். லவ்ஹுல் மஹ்பூல் அல்ல, அது என்ன? அது எங்க வைக்கப்பட்டிருக்குது? இந்த ஆகாயமே லவ்ஹுல் மஹ்பூல் தான். எல்லாம் அதில் தான் பதிஞ்சு கொண்டு இருக்கு. அதுதான் நாங்கள் லவ்ஹுல் மஹ்பூல்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் அப்படி சொன்னாங்க, அது வழங்கணும்ன்றதுக்கா. இல்லாட்டி இப்படி சொன்னால் வழங்குவாங்களா? இது முழுவதுமே லவ்ஹுல் மஹ்பூல் தான் சொன்னால் வழங்குமா? விளங்காது. அதுக்காக வேண்டி லவ்ஹுல் மஹ்பூலில் பெரிய ஒரு பலகம் மாதிரியும் அதில் எழுதி வைக்கிற மாதிரியும் அது என்னன்னா அந்த இதில் ஆகாயத்தில் எல்லாம் பதியுது. எதை பேசினாலும் இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிறோமே அது அவ்வளவும் பதியும். ஒரு தடவை இந்த சயின்டிஸ்டுகள் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முயற்சி எடுத்து பார்த்துருக்குறாங்க. பார்த்தா அங்கே எல்லாமே இந்த சத்தத்தை எடுக்கிறது பார்த்தா எல்லாம் மிங்கிள், இந்த அதாவது ஒன்றோடு ஒன்று கலந்து அந்த சத்தம் கேட்குதான். இதை தனித்தனியாக பிரித்து எடுத்தால் அந்த காலத்தில் இருந்த பெரியவர்களுடைய
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் எல்லாரோட அந்த பேச்சையும் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோ அந்த காலத்தில் பேசின பேச்சு அவ்வளோ எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ அது செய்ய முடியாது. இடியப்பம் மாதிரி எல்லாம் பின்னி அதோட அது இது நின்று போல இருக்கு. செய்தால் முடியும். இப்போ இதெல்லாம் பாருங்க, இங்கே பதிஞ்சிருக்கு. நாங்கள் என்னென்ன பேசுகிறோமோ, என்னென்ன கதைக்கிறோமோ எல்லாமே பதியப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி பார்க்குறாருன்னா இந்த பேச்சையும் எடுக்க முடியாது. ஏன்னா அது அங்கே போய் கலந்துருது. எவ்வளோ எத்தனை ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர் பேசுகிறாங்க, கதைக்கிறாங்க. எல்லாம் லவல் மாவுக்குள்ள தான் போகுது. அதுக்கு ஆக்கப்பட்ட பலகை அதனால் அது மோசம் போகிறதில்லை, எப்போவுமே இருக்கும். அது எப்போவுமே லோக்கல் மாவுலண்டு சொல்லிட்டு பெரிய பலகை உண்டு, அது இருக்குது, இவ்வளோ பிரிச்சு அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி பலகையில் எழுதுறதில்லை. பலகையில் எழுதுறதா இருந்தால் எழுதக்கூடிய ஆள் இருக்கணும், மை இருக்கணும், எல்லாமே இருக்கணும். பதிகிறது தான் இந்த லவல் மாவுதான் சொல்லக்கூடிய இந்த பவனத்தில் எல்லாமே பதியுது. இப்போ நீங்கள் என்னென்ன பேசுனீங்களோ, என்ன கதைச்சிங்களோ எல்லாமே வந்துடும் முடியும். பார்த்தேன். இப்போ அதில் என்னோட தலையெழுத்து இருக்கு அப்போ அதில் லவல் மாப்புள்ள என்னோட தலையெழுத்து இருக்கு. ஓ, தலையெழுத்த என்னோட தலையெழுத்து அதில் எழுதியிருக்கு. தலையெழுத்துன்னா கருத்து உங்களை பற்றி உள்ள சில விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கு, எழுதியிருக்கு. இப்போ என்னோட தலையெழுத்து கெட்டதாக இருந்தால் அதை மாற்றி அமைக்கிற சக்தி பாப்பாவே இருக்கும் இல்லையா? லவல் மாவுல அதாவது இப்படி இந்த அதான் ஒரு இதாக மாற்றி அமைக்கிறதுக்கு முடியும். கதிரை மாற்றுறது, அது செய்வாங்க. அதுதான் இப்போ நான் எதிர்பார்க்குறேன். நல்ல பிள்ளை. கேளுங்க, எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, அதை பற்றி யோசனை அவசியம் செய்யுங்க. அபுவா பெண்ணு ஒரு தொழுகை இருக்குது. இது அபுவா பெண்ணு தொழுகை மகளிர் ஒப்பனை தொழுவாங்க. அந்த தொழுதா சொர்க்கம் வாஜிபு நேரம் ஹராமுன்ற மாதிரி மையம் நசமான விஷயமானது. தொழுதுதான் சொர்க்கம் வாஜிபு இருக்காது. அவர் எல்லா அநியாயத்தையும் செஞ்சு கொண்டே இருப்பாரு, கொண்டு கொண்டும் இருப்பாரு. எது அது சேர்ந்து வரும்? சீரபாவம் அவ்வளோ வந்து சேரும். அவருக்கு நரக தண்டனை கிடைத்து கொண்டே இருக்கும். தொழுது இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கெடுதி இல்லை, அவருக்கு நன்மை தான். தொழுகிறதுனாலே அந்த நன்மை வந்து அவங்களுக்கு இருக்கு. அதை நினைச்சு கொண்டு நாங்கள் அந்த காலம் அந்த தொழுகையை தொழுதுட்டு அநியாயத்தை செய்யக்கூடாது. அவனுக்கு போய் அநியாயம் செய்யுது, இவனுக்கு போய் அநியாயம் செய்யுது, சுபானல்லா சொல்லிக் கொள்றது, கையில் தஸ்பியை வச்சுக்கொண்டு சுபானல்லா அவனுக்கு என்ன செய்யணும்? நாளைக்காக ஒரு பாடம் படிச்சு இந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டுதான்னு சொல்லி எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிட்டுதான்னு சொல்லி உத்தரவு கிடைச்சிட்டுதான்னு சொல்லி நாங்கள் அதை வேற மாதிரி நினச்சி விடக்கூடாது. இதை செஞ்சுட்டோம்னா நாங்கள் எல்லாம் சரி, அதை செஞ்சதுனால பிரச்சனை இல்லை. இதை அவனை வேணா போட்டு மாட்டி குழப்பி கொண்டு எல்லா அநியாயங்களையும் செஞ்சு கொண்டு செய்யறத போல அதனால நன்மை கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். நாய்க்கு தண்ணியை கொடுத்து ஒருவன் சொர்க்கம் பூந்திச்சான். அப்போ என்ன காரணம்? அது எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்துருச்சு நாய். இப்போ நம்ம மனத்தில் பெரிய கவலையாகி அவனை எடுத்து குடிஞ்சு வாயில் ஊற்றினான். அதுக்காகவே அவனுக்கு சொர்க்கம். தொழுது வரவங்களுக்கு என்ன ஆக போகுது? அவன் செஞ்சது நல்ல வேலையை அவன் செஞ்சு வந்திருக்கான். அவன் நல்ல ஒரு மனிதன். நல்ல வேலையை செய்கிறவன் நல்ல மனிதனாக தானே இருப்பான்.
கெட்டவனாக இருக்க மாட்டேன். அப்போ அதனால் இந்த நல்ல வேலையை செஞ்சவனுக்கு தான் அதில் நன்மை கிடைக்குதே இல்லாமல் அவன் அணியாக செஞ்சவனாங்க 1000 பேருக்கு இது பண்ணிட்டு இதை பிடிச்சா சரி வராது. நல்லவன் செஞ்சாக்க அவனும் கிடைக்கும். போனால் நல்லவங்களாக இருக்கும். அது அல்லாட விருப்பம் உண்டு வைங்க. எதை செஞ்சாலும் அது அல்லாட விருப்பம். சொன்னதுக்காக இப்படி நடக்கும்னு நினைச்சு விடக்கூடாது. எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படி. அப்பா எங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உயிருக்கு மேலே நேசிக்கணும்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ எங்கள் உயிரை உயிர் எங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறோம். உயிருக்கு மேலே எப்படிங்கப்பா நேசிக்கிறது? இதுக்கு மேலே என்ன எங்களோட உயிரை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம்? சரிங்க. எங்களோட உயிரை நாங்கள் நேசிக்கிறது எப்படி? இன்னொருத்தனை கொடுக்க விருப்பப்படுவோமா? ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, அவங்களோட உயிரை எனக்கு தாங்க பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணி கொடுவோம் அப்படின்னு சொல்லி நீ கொடுப்பீங்களா? அது என்னது நேசம். அது அந்த இதில் உள்ள நேசம். அதை விட மேலான கருது. அதை விட மேலாக கருது. எங்கட உயிரை விட அவங்கள நாங்கள் மேலாக நினைக்கிறோம். எப்படி நெத்தியில செய்யறதுக்கா நித்திரை செய்யறதுக்கா நிஷ்டையில நிக்கிறதுக்கா? ஓ, அது காலையில ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க கண்டுபிடிச்சு விடணும். ஒரு குழப்பம் இல்லாத நேரம், குழப்பம் இல்லாத இடம். குழப்பம் இல்லாத இடம்னா இந்த இதுகள் டிரான்ஸ்போர்ட் அது இது போய் கொண்டு கூட கஷ்டம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படியான நேரம் அல்லாத நல்ல ஒரு உங்களோட இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய நிஷ்டையை ஒழுங்குபடி செய்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லாத இடங்களை பார்த்து படிச்சுக்கணும். வெளியில் பக்கத்தில் பிள்ளைகள் வந்து குழப்பாமல் இருக்கணும். அது தனியாக ஒரு ரூமை செஞ்சு அந்த ரூமில் நாங்கள் இருந்து வச்சுருக்கோம். நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பயிற்சி தானே பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு நேரம் வந்து தேவையில்லை. நாங்கள் அந்த நேரத்தை தான் கவர்மெண்ட் பண்ணிருக்கோம். படிக்கிற நேரத்திலே நிஷ்டை வரவங்களும் இருக்கிறாங்க. நிஷ்டையிலே படிக்கிறாங்க. நடந்து போன மாதிரி இருக்கும். நிஷ்டை கலையிற நேரத்தில் தான் கலையும். அதுக்காக யாராவது வந்து கணத்தில் கட்டி வச்சுட்டாங்கன்னா போச்சு. வள்ளலாருக்கு தானே அப்படி நடந்துருக்காரு. வள்ளலார் நிஷ்டையில் இருந்த நேரம் அவரை இந்த அங்குள்ள அரசனுக்கு உதவியாக இருக்கிற மந்திரி பொறாமல் கொண்டுட்டார். ஏன்னா நல்ல ஒரு மனிதன், பெரிய மனிதன் வந்துருக்காரு, சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு நேரம் அரசன் என்னைய அவரை கண்டான்டா என்னையை விட்டுட்டு அவரை எடுத்துக்கொள்வானே இப்படின்றதெல்லாம் வழங்கி அவன் என்ன செஞ்சான், இந்த அரசன்கிட்ட போய் சொல்லிட்டான், ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு, ஒரு ஏழை மனிதன், இந்த இப்படியான ஒரு விஷயம் எதுவும் இல்லை, ஆனால் செத்து போயிருக்கிறாரு, அவரை கொண்டு போய் குடியில் போட்டுருவாங்க அரசரை என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா சரி சரி அப்போ கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்போ நிச்சயில் இருந்தவர் என்ன செய்யறாங்க, போட்டு நெருப்பு வைக்கிறாங்க. காலிலேருந்து எல்லாம் பற்றி கொண்டு வருது. பற்றி வாரத்தில் எழுப்பி பார்த்தாரு, நிஷ்டை கலஞ்சி எழுப்பி பார்த்தாரு, இப்படி இது நடக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்போ சொன்னாராம், இனிமேல் இந்த இப்போ எரிக்கிற இந்த மதத்தில் நான் பிறக்க மாட்டேன். அதனால தான் குணங்குடி மஸ்தான் சாஹிபுடைய அந்த மாதிரி வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பொதுவாக மக்கள் சொல்கிறாங்க. போட்டு குழப்பி விட்டுறாரு எல்லாரும்.
சமீபத்தில் நடந்து சென்னையில் அது நெஸ்டையில் இருக்கும்போது மௌத்தா போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. 12 மணி நேரம் ஆச்சு அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தெளிவு வந்து பார்த்துருக்காரு, இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு போனவங்களும் தெரிஞ்சு திருப்பி கூட்டு போயிட்டு சொல்லுங்க கொண்டு விட்டுட்டாங்க. அப்படி நடக்குது. நல்லா பழகினா அப்படி இருக்கும். அதே நான் கவனமாக இருக்கணும். நாங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சவங்களா இருக்கணும், ஒரு நிஷ்டையில் இருப்பாருன்றதை தெரிஞ்சிருக்கோம். அவங்களுக்கு அந்த மாதிரி இதில் இருக்கும்போது டெவலப்பில் இருக்கும்போது அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட ஹார்ட்டில் நான் எல்லாம் மனதை சரி பண்ணுறது. இவ்வளோ பெரும் பெரும் குடிமார்கள் எல்லாம் அலைஞ்சி முன்னி வளைஞ்சி காட்டில் எல்லாம் அலைஞ்சி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களோட மனதை திருப்திப்படுத்தினாங்க. மனதை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் அதை செஞ்சாங்க. அமைதி, மனதில் ஒரு அமைதி ஏற்படும் என்றதுக்காகத்தான் இருக்கிறது. வீட்டையே காடாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோம். அதை எல்லாரும் வந்து குழப்பக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, யாரும் குழப்பக்கூடாது. அதை மூடிட்டு நிச்சயில் இருந்தேன் இல்லை. இங்கே நிஷ்டகாரி நம்முடைய குருநாதருக்கு ஒரு முறையீடுக்குள்ள கொடுக்கக்கூடிய உன்னதமான காணிக்கை குருநாதன் குரு எப்படிப்பட்டவர்னு தெரியும். எல்லா குருநாதரும் இருக்காங்க, ஒவ்வொரு குருநாதர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு குருநாதருக்கு தேவை என்ன தேவைன்னு கேட்டால் அவங்களுக்கு இது காணிக்கையாக தேவைன்னு அவரை கூட மற்றவங்க ஆகுது. அப்போ அவங்க அதை விரும்பி நடந்து கொள்ளணும். அதுதான் காணிக்கை. வேற பணத்தை கொடுக்குறது, அதை கொடுக்குறது, இதை கொடுக்குறது அப்படியே இல்லை. மனதை முழுமையாக செயலுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறது. அதுதான் அவருக்கு உள்ள காணிக்கை. ஒரு மையத்தை போல இருக்கணும். அதாவது ஒரு செயலுக்கு முன்னால ஒரு மொழிதை எப்படி இருக்கணும் கேட்டா ஒரு மையத்தை போல இருக்கணும். மையத்தை கழுத வந்து கழுவி கொண்டு இருப்பார். இருக்கிற நேரத்தில் அது கை உயர் தெரியுமா, கால் உயர் தெரியுமா, ஒன்றும் செய்யாது. இந்த மையத்தை கழுகிறவர் காலை உயர்த்தினால்தான் உயர்த்தும், இவர் பிடிச்சி உயர்த்தினால்தான் உயரும். அந்த மாதிரி இருக்கணும். ஷேக் என்ன செய்கிறாரோ அவ்வளோ ஷேகாலே நடக்கணும். அந்த முடிவுக்கு வந்தவங்க இந்த நிலையில் இருப்பாங்க. ஒருவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் பண்ணிடுறோம். பிறகு அவருடைய ரூஹானது அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட வந்து தங்கிடுது. அவன் இறந்தவர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரியே அந்த குடும்ப உறுப்பினர் பேசுறாங்க. அது எப்படி? அது ஆத்மா சாடுறது. அவருடைய ஆத்மா வந்து இங்கே எவர் பணம் குறைவானவராக இருக்கிறாரோ அவரோட வந்து சாடி சாடினா அந்த மாதிரி பேசுவார். அது கிட்ட காலம் இருக்காது. ஒரு 5-10 நாள் 20 நாள் இருக்கும். ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லி. அந்த மாதிரி பேச பழகி கொண்டு ஏமாத்துறவங்க அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க.
உண்மையிலே இப்படி நடக்கிறதும் இருக்குது. அந்த ரூபம் வந்து சாடுறதும் இருக்குது. குழந்தை பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, மாறுபடி நேரங்களில் குழந்தைய இப்படி மல்லாட்டி கொண்டு பாருங்க, நெஞ்சோட அணைச்சி குழந்தைய கொண்டு போங்கன்னு சொல்லுங்க. அது என்னத்துக்கு? இந்த செய்தான்கள்லாம் வந்து சேரும், கெட்ட செய்தான் வந்து சேரும், நல்லதுன்னு வந்து சேரும். இதுக்காக அது பின்னால் பிள்ளை பிறந்து ஒரு டைம் ஆகிற நேரத்தில் அது வெளியே வரும். அந்த செய்தி அது சொல்லும் எப்படி நடக்கும், நடக்கும். அது இது ஆத்மாவுடைய விஷயங்கள் இருக்குது. ஆத்மா சாடுறது, யாரு பலவீனமானவராக இருக்கிறாரோ அவரில் போய் அது சாடும். இப்படி இருக்கிற நேரத்தில் இன்னொருவருக்கு வந்து சாடுற மாதிரி ஆகவும் வேணும். ஆனால் யாரும் சத்தம் வச்சுறாங்க அதே மாதிரி சொல்லி இல்லையா, என்ன சாடிட்டுது, இது சாடிட்டு அது சாடிட்டுது. அதில் மித்தம் கவனமாக இருக்கணும். பொம்பளையில் அதில் மித்தம் மோசம். ஏமாத்துறதுல பெண்கள் நல்லா மோசமாக இருப்பாங்க. எனக்கு அது வந்துட்டு இது வந்துட்டு திருமணம் வந்துட்டாங்க, எனக்கு திருமணம் வந்துட்டாங்க, சொல்ல வந்துட்டாங்க இப்படின்ட்டு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒருவர் என்ன செஞ்சாராம், ஒரு செயல் மாதிரி உள்ளவர் ஒருவர் திடீரென எலிமினேட்டாராம். அவர் பேர் இருந்து இருக்கிறாங்க. இவர் இருந்த நாட்காலி இருந்து திடீரென எலிமினேட்டாராம் கையை கட்டி. இப்போ யாருக்கும் புரியலையா இந்த விஷயம். அது போல இருந்தாராம். இது போல நீங்கள் எலிமினேட்டாக என்ன காரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இவரை பார்க்க ரசூலுல்லாஹ் வராங்களா? இவரை பார்க்க ரசூலுல்லாஹ் வராங்களா? எவ்வளோ பெரிய செய்தாங்க பேசி பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்தவர் உள்ளுக்கு வரலையே. வந்தவங்களை கூப்பிட எடுத்து இருக்கணுமே, நீ சரியா இருந்த. இப்படி போய் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இது ஒரு வகையான பொய். நல்ல பொய், ஏமாத்துறதுக்கு நல்ல பொய். இல்லை ஏமாத்தம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு செய்யணும்னா மிக கவனமாக இருக்கும். இப்போ எனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒருத்தர் எங்கள் கூட்டம் நடக்கிற நேரத்தில் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவர் வந்தார், இவர் வந்தார், அவர் வந்திருந்தார், இவர் வந்திருந்தார், ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அவர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஏமாத்துறதுக்கு போய் சொல்கிறது அது எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி வராது. அதே நாங்கள் சொல்லக்கூடாது. சரி, இது ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க ஜனங்கள். ஆனால் அவரை பார்த்துட்டு அவர் செய்கிற வேலையை பார்த்துட்டு அவருக்கு மரியாதை என்ன கொடுப்பாங்க, என்ன நோக்கத்துக்கு வரலாம். எங்களுக்கு தெரியாது. அவங்க தெரியாமல் வருவாங்க. அவங்க வாராங்கன்னு சொல்றாரு. அவங்க இவரோட வந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி சொல்லக்கூடாது. அவங்க ஆஜராவாங்க. நல்லா செய்கிற இடங்களுக்கு அவங்க வருவாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படியான இந்த ஒரு இது வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு மனம் தெரியும். அந்த இடத்துல நாங்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு அறியாமலே மனம் தெரியும். அப்போ 2 பேர், 3 பேர், 4 பேர் நுகர்ந்துருப்பாங்க அந்த மனத்தை. எங்களுக்கும் தெரியும் வந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியதான், நல்ல மனிதர்கள் யாரோ ஒரு ரசூலுல்லாஹோ யாரோ வந்திருக்கிறாங்க, நல்லதே தெரியும். அப்படி ஏற்பட்டதான். ஏற்பட்டால் அது உண்மையாக சொல்லணும், பொய்யா சொல்லக்கூடாது. ஒரு தடவை திண்டுக்கல்ல ஒரு டாக்டர், ஒரு சைனீஸ் ஹக்கு டாக்டர், அவர் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி சபை கூட்டத்தை நடத்துறது அவர் தான் நடத்துவார். அவர் நடத்துறதுனா நான் போயிருப்பேன். அவர் முழு எல்லா வேலையும் செய்வார். நல்லா இருப்பார். நல்ல டாக்டர், கடிக்கார டாக்டர்.
வந்திருப்பார். அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர்கிட்ட விருப்பத்தோடு செய்கிறது அந்த காலத்தில். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன புதுசாக அந்த ஒரு 5-6 வருஷம் போயிருக்கும். திண்டுக்கல்ல ஒரு வீட்டில் இது மாதிரி கூட்டம் நடக்குது. நடந்து இருக்கிற நேரத்தில் திடீரென்று எனக்கு அந்த டாக்டரே தெரியுது, இது வந்து இருக்கிறார். அந்த இதையே போட்டு அவர் இருந்து இருக்கிற மாதிரியே இருக்கிறார். நான் ஒரு 5 செகண்டுக்குள்ளே கலைஞ்சிட்டுருக்காரு. அப்படி பார்த்து 5 செகண்டுக்குள்ளே கலைஞ்சி. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இன்றைக்கி விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், எங்கள் சபைக்கு மித்தம் உதவி செய்யக்கூடியவர் இன்றைக்கு ஒரு 5 நிமிஷம் செகண்ட் எனக்கு தெரிஞ்சதாக பண்ணியிருந்தது. உடலாகவே தெரியுது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே அதை உண்மையை சொல்ல வேண்டியது, பொய்யா சொல்லக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறானே, கண்டதும் காணாததும் கவனப்படுத்து. அப்படி வந்து அந்த இதாக இருக்கிறாரு. இருந்துட்டு போகிறது ஏன்னா நான் பிரசன்னமாக இருக்கிறேன்னு காட்டிட்டு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றது வரலாங்க. ரசூலுல்லா கண்டா வேறு எதையும் கண்டதில்லை. ரசூலுல்லா வேற யாரோ உருவத்தில் வர மாதிரி வந்து மனசு சொல்லுது இது ரசூலுல்லா தான். அவத்தில் இருக்கிறவங்க காட்டித்தாங்க ரசூலுல்லான்னு இருக்கிறாங்க, அவங்க தான் ரசூலுல்லான்னு சொல்லிட்டா அது உண்மைதான், அது ரசூலுல்லா தான். அப்படியே நம்ப வேண்டியது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். நல்லா இருக்கு விஷயம். எல்லா பிள்ளைகளும் காணும். வஹாபி ஒன்று பொய்யன்னு சொன்னானண்டா ஏற்றுக்கொள்ளாதுங்க. வஹாபி ஒன்றை உண்மைன்னு சொன்னானென்றால் ஏற்றுக்கொள்ளாதுங்க. அவன் மோசமானவன், வெறும் பொய்யத்தான் சொல்லுவேன். சொல்லா பேர்லேயே சகாது சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லிட்டா இருக்குங்க. என்ன இருக்குது அல்லாஹ் சொன்னது, சொல்லா சொன்ன அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை இல்லைன்னு எங்களுக்கு மறுக்க முடியுமா? அதுக்கு பொருள் வேறுன்னு சொல்லி வேற பொருள் எடுக்கணுமா? நல்லா பத்த வெளிச்சமாக உள்ள வார்த்தையா இல்லைன்னு சொல்றாங்களே. பள்ளியில திக்ரு செய்யறவங்களை தடுக்கிறதுக்கு வாரவன் மோசமானவன், அவன் செய்தான் அப்படி அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. அப்போ பள்ளியில் திக்ரு செய்கிறத தடுக்கக்கூடாது. பள்ளியில் இருக்கிறதில்ல எங்கே இருந்தாலும் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் இருக்கிற தடுக்கக்கூடாது. தடுக்கிறது பாவம். அதுவும் குரானில் உள்ளது, குரான்லே இருக்குது. அதுக்குரணி நீங்கள் நினைங்க, நான் உங்களை நினைப்பேன். என்ன நீங்கள் திக்ரு செய்யுங்க, நான் உங்களை திக்ரு செய்வேன். அப்போ நாங்கள் ஒருவர் அந்த அல்லாவை திக்ரு செய்கிற நேரத்தில் அவன் என்ன சும்மாவாக இருக்கிறான், எங்களுக்கு பிரதீபமாக எங்களுக்கு திக்ரு செய்யறான். அவன் எப்படி பாருங்க எவ்வளோ பெரிய இதன் எவ்வளோ அன்போடு இருக்கிறான். நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு செய்வேன் பிரதீபம். அதனால இந்த மாதிரி சொல்றவங்க நாங்கள் மதிக்கக்கூடாது. எந்த நேரமும் மதிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றதை பற்றி ஒரு முரீது
ஆ நல்ல அழகான சாலிகான முடியுது. ஆ அவர் வந்து ரொம்ப ஏங்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாரு. ரசூலுல்லாஹ். ஆமாம், கனவுல காணணும்னு ஏங்குறாரு. ம். அதுக்குன்னு ஸ்பெஷலாக தொழுது துவா செஞ்சுட்டு படுக்கிறாரு. ம். அப்போ அன்றைக்கு நைட்டு அவங்க ஷேக்கு கனவுல வந்துட்டாங்க. அவங்க ஷேக் ஆ அவங்க குருநாதர் கனவுல வந்துட்டாங்க. ஆ நல்ல குருவாக இருக்கணும். அவர் சரியான குருவாக இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதுதான் ரசூலுல்லாஹ். அப்படி எத்தனையோ காணுறாங்க. அப்போ எல்லாம் வந்து குரான்ல இரண்டு பக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, இரண்டு நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறாங்க, சமீபமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு விடைய நரம்பு எப்படி இருக்கு தெரியுமா? அதுதான் முக்கியமான நரம்பு. அதுதான் எங்களுக்கு உயிரே வந்து கொண்டு இருக்கிற நரம்பு. அப்ப அந்த நரம்பு போல நெருங்கி இருக்கிறான் அல்ல. அப்படின்னா எப்படி இருக்கு மக்கள்? அதாவது எங்கள்லயே அவன் பரிபூர்ணமா இருக்கிறான்ன்றதான் மித்த நெருங்கி இருக்கிறான். நல்லா தூரத்தில் இல்லை, மித்த நெருங்கி இருக்கிறான்னு காட்டுறதுக்காகத்தான் நான் சொல்றேன். தூரத்துல எங்க இருக்கியா நல்லா அங்க காட்ட முடியுமா? அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு சொல்லி எங்கேயும் இருக்கிறான். அவன் எல்லாத்துலேயுமே இருக்கிறான். எல்லாமே அதுதான். இதுலேண்டா இதுலேயும் இருக்கிறான். இருக்கிறான்டா அவன் வந்து இருக்கிறான் இல்லை, ஒத்தன் வந்து இருக்கிறது இல்லை, முழுவதிலையும் நிரம்பி இருக்கிறான். அந்த மாதிரி தனியாக சொல்றது இதுல இருக்கிறான் அல்லான்னு சொன்னா இப்போ துரும்புலையும் அல்லா இருக்கிறான்டா போல சொல்லக்கூடாது. எப்போ ஒன்று இருக்குமானவன் அல்ல. நாங்கள் ஆனால் தள்ளி விட்டுட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் அவன் எங்களை விடுறானே இல்லை அல்ல, எங்களை விட்டுறானே இல்லை. நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கேயெல்லாம் வரேன், அங்கேயெல்லாம் வரேன். நான் மட்டும் போகிறதில்ல, நீங்கள்லாம் போகிற நேரத்தில் உங்களோட தான் வரேன், உங்களோடய தான் இருக்கிறேன். அது அப்போ எங்களுக்கு சொல்ல முடியாது அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவன் மித்த தூரத்தில் இருக்கிறான்னு சொல்ல முடியாது, மித்த நெருக்கத்தில் இருக்கான். என்ன அப்படியே வெறியன்று வருது. அந்த புரடி நரம்பை விட மித்த நெருங்கி வரும். அதை எடுத்து பார்த்தா வழங்கும். அது சம்மந்தமாக நான் நிறைய எழுதியிருக்கேன். வேற ஏதாவது கேள்வி? இன்னொரு கேள்வி. கனவுல காவத்தலா பார்க்கும்போது கனவுல காவத்தலா பார்க்கலாம் ஒரே உபாசை கனவுல காவல்துறையாவே உமரை செய்ய மாதிரி கனவு வரலாம். மித்த நல்லது, மித்த நல்லது, எவ்வளோ நல்லது. அந்த மாதிரி கனவுகள் தென்படும். அதெல்லாம் நல்லது. மக்களுக்கு மதினாவுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அவன் போக மாட்டேன். இப்போ நாங்கள் சூழ்நிலை போக மாட்டேன். இப்போ நாங்கள் வந்து மதினாவை மட்டும் போயிட்டு வந்துடலாமா? நீங்க போகக்கூடாது. நீங்க மக்காவை போனால் மதினா கட்டாயம் போகணும். இல்லை, மதினாவுக்கு மட்டும் போயிட்டு வந்துட முடியும். அது ஒன்றும் இல்லை, அதை பற்றி போக முடியும். நீங்கள் சும்மா போயிட்டு வராது, அதனால உம்ராவாகாது. சொல்லலாம் நீங்கள் பார்க்க போறீங்க, உங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உம்ராவாகாது. அங்கே போய் மக்காவை போய் உம்ரா செஞ்சால் தான் உம்ரா. ரசூலுல்லாஹ் இடத்துக்கு போகாமல் மக்காவில் மட்டும் போயிட்டு உம்ரா செஞ்சுட்டு போகிறாங்க. இது சுன்னத்து. ரசூலுல்லாஹ் ஜியாரத் பண்ணுறது சுன்னத்து. மஞ்சார கபரி வஜப ஷஃபாஅத்தி.
என்னுடைய கபரை யார் சந்திக்கிறாங்களோ வந்து அவங்களே என் சபாத்து வாஜிபாயிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாரு. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சட்டம் என்னன்னு கேட்டால், உம்ராவுக்கு இந்த உம்ராவில் ஹஜ்ஜிக்கு நாங்கள் போகிற நேரத்தில் அதிகமான நேரம் இருக்குது பரலான அமல்கள் செய்திருக்கு. அப்போ முதல்ல போகணும் எங்கே இடத்துக்கு போகணும். ரசூலுல்லாஹ் இடத்துக்கு போய் அதில் எல்லாம் தங்கியெல்லாம் முடிச்சுட்டு அந்த உரிய டைமுக்கு இங்கே வர வேண்டியது. அதுதான் செய்யும். அதுதான் முறை. அப்படி இல்லை நீங்கள் நெருங்கி போயிருக்கீங்க, சரி அந்த பரல முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் இடத்துக்கு கட்டாயம் போகணும். சுண்ணத்தை சொல்லக்கூடாது, கட்டாயம் போகணும். அதை வாஜிபாக்கிட்டாங்கன்னா மித்த நல்லது. வாஜிபு தான் என்னை பொறுத்தவரையெல்லாம் வாஜிபு. ரசூலுல்லாஹ் சந்திக்கிறது வாஜிபு. இல்லாட்டி எங்களுக்கு மக்காவை தெரியுமா, காபாவை தெரியுமா, காபாவை சுத்த தெரியுமா, என்ன தெரியும் எங்களுக்கு? தார் வந்ததுனால தெரியும், ரசூலுல்லாஹ் வந்ததுனால. அதை செய்யறாங்களோ அவளை விட்டுட்டு எப்படி பாருங்க, இவனோட இவ்வளவு நன்றி கட்டவனு, நன்றி கட்டவன அவனைத்தான் நன்றி கட்டவனு சொல்லணும். நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறது மற்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வாரதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னபடி தான் நாங்கள் செய்வோம். அதுக்கு மாற்றமாக செய்யலை. அதுக்கு மாற்றமாக செஞ்சால் உம்ராவும் ஆகாது, ஹஜ்ஜும் ஆகாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்துக்கு போக மாட்டானு, விட்டுட்டு போயிடுவானு. அந்த இதை மட்டும் செஞ்சுட்டு உம்ரா உடைய பாடல்களை ஒழுங்காக செஞ்சுட்டு, ஒழுங்காக செய்யறானா ஒழுங்காக செய்யலையே யாருக்கு தெரியும். இப்படிப்பட்டவங்க ஒழுங்காக செய்ய போகிறாங்க. வஹாபிகளுக்கு அது தனிப்பட்ட ஒரு இது. எதாக இருந்தாலும் வஹாபிகளுடையோ தப்லீகாரருடையோ செய்திகளை கேட்கக்கூடாது. அவங்களாம் பெரிய தாடி வச்சவங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வந்தாடி தான் வச்சிருக்காங்க. இவங்க அதை விட கூடுதலாக 4 பங்கு வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து மோட்டர் சைக்கிளில் போகிற நேரம் பாதியாக பிரிஞ்சு இந்த இல்லையா போகுதானே. அதெல்லாம் போனாங்க நடந்து நான் பார்த்துருக்கேன். ரிப்பன் போட்டு இது பண்ணி இப்படி போட்டு 3-4 ரிப்பன் போட்டுருக்கு வட்டம் வட்டமாக. மோட்டர் பின்னாடி போகிறவங்க தாடியை பிடிச்சிட்டு குதிரை மாதிரி லகான் பின்னாலேருந்து பிடிச்சி விடணும். அவர் குதிரை விடாமல் இருக்கிறது. உழுதையும் தண்ணி நிறைய வேஸ்டாகும்ப்பா. உழுதையும் தண்ணி நிறைய வேஸ்டாக பட்காந்திரமா பிடிச்சி ஆளை கொண்டு வெட்டும். இவ்வளவுதான் சூழலா வச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவனுக்கு மேலான வச்ச போறது அது பெரிய மோசம். நான் பெரிய மனுஷன் சொல்ல விட நான் பெருசன்னு காட்டுறது பெரிய தாடியை வச்சுட்டு. Allah